செவ்வாய் தோஷம்னாலே எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கெல்லாம் வந்து செவ்வாய் தோஷத்துக்கு 10 ரூபாய்க்கு புக் வந்துருச்சு. எல்லா வீட்டுக்கு வீடு எல்லாம் செவ்வாய் தோஷத்தை பத்தி பேசுறாங்க. லக்னத்துக்கு 2 4 7 8 12 இருந்தாக்க செவ்வாய் தோஷம் உண்டு. இதை காரணம் காட்டிக்கிட்டே இதை வீட்டுல எல்லாரும் படிச்சுக்கிட்டு அவருக்கு செவ்வாய் தோஷம். ஜோசியிட்ட பார்க்க வரவங்களே சார் செவ்வாய் தோஷமா பாருங்க, நாங்க எங்க வீட்டு வரக்கூடிய பையனுக்கு செவ்வாய் தோஷம், பொண்ணுக்கு பையன் பார்க்குறோம், அந்த பையனுக்கு செவ்வாய் தோஷம் கொண்டு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. தயவுசெய்து அப்படி முடிவு பண்ணிடுறாங்க. இந்த 10 ரூபாய்க்கு விற்கிற புக்கெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிடுறாங்க. அது அந்த செவ்வாய் தோஷம் சரியா அப்படின்னு யார் சொல்றது? நீங்களே முடிவு பண்ணிடுற 10 ரூபாய்க்கு புக்கை வாங்கி படிச்சுட்டு கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேருக்கு செவ்வாய் தோஷம் சொல்லி தாமதமாகி திருமணம் பண்ணவங்க நல்லா இருக்காங்க. அப்ப ஏன் செவ்வாய் தோஷம் வேலை செய்யல? சரிங்களா? அப்ப யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் பாதிக்காது, முதல்ல அதை கணக்கு தெரியுமா உங்களுக்கு? புக்ல போட்டுப்பாங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க அதை படிச்சுட்டு. அப்ப யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் பாதிக்காது அப்படின்னு முடிவு வந்து எப்படின்னாக்க, குரு யாருக்கெல்லாம் அந்த செவ்வாயை பார்க்கிறாரோ, செவ்வாய் புக்ல சொல்லப்பட்ட 2 4 7 8 12 செவ்வாய் இருக்கட்டும், குரு பார்க்கணும் சார், குரு பார்க்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க, சனி பார்க்கலாமா? குரு மட்டும்தான் சார் பார்க்கணும், சனி பார்க்கவே கூடாது. செவ்வாய் தோஷம் இருந்து சனி பார்த்தால் தோஷம் அதிகமாகும். குரு பார்த்தால் நிச்சயமாக அவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. அப்ப எங்க இருந்து பார்க்கணும் பாருங்க. குரு வந்து 7ஆம் பார்வை என்பதை விட 5ஆம் பார்வை மட்டும்தான் இங்கே பேசப்படுகிறது. குரு யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் ஏற்பட்டு 5ஆம் பார்வையை பார்க்கிறானோ தோஷம் இல்லை.